ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ராமர் பாதம். இந்த இடத்த பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஷேர் ஆட்டோவோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஆட்டோவோ அதை பிடிச்சி அந்த இடத்துக்கு நம்ம வரா மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான். நிறைய ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குது. இந்த ராமர் பாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குன்றின் மீது தான் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சின்ன மலை மேலே தான் இந்த ராமர் பாதை இருக்கும். ஸோ நம்ம ஒரு கொஞ்சம் படிக்கட்டு ஏறி தான் அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாராலையும் இந்த படிக்கட்டு வந்து ஏறிட முடியும். ஏன்னா ரொம்ப படிக்கட்டு கிடையாது, கொஞ்சம் படிக்கட்டு தான் இருக்குது. இந்த கொஞ்சம் படிக்கட்டு ஏறி தான் நம்ம கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த குன்றுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கந்தமர்தன் பர்வதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கந்தமர்தன் பர்வதம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 2 இடத்துல இருக்குது. ஒன்று ராமேஸ்வரத்தில், இன்னொன்று வந்து ஒரிசாவில் இருக்குது. இந்த பிளேஸ் தான் ராமேஸ்வரத்துலேயே ரொம்ப ஹைட்டான இடம். அதாவது ராமேஸ்வரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் ரொம்ப உயரமான இடம். இந்த இடத்துல இருந்து தான் ராமர் வந்து இலங்கையை பார்த்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அனுமன் வந்து இங்கிருந்து தான் இலங்கைக்கு சென்றதாகவும் வரலாற்று குறிப்புகள் வந்து இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்த்தா ராமேஸ்வரத்தோட 360 டிகிரியில் வியூ பார்க்கலாம். அதாவது இங்கிருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ராமேஸ்வரத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்கு உண்மையாக இது சூப்பரான இடங்க. இந்த இடம் ராமர் வந்து இலங்கைக்கு போக கடலுக்கு நடுவில் பாலம் கட்ட இந்த இடத்துல இருந்து தான் திட்டமிட்டதாக சிலர் சொல்கிறாங்க. இந்த ராமர் பாதத்தோட டாப்பில் இருந்து இலங்கையை பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இலங்கையை பார்க்க முடியலைங்க. இங்கேருந்து பாம்பன் பாலம் பார்க்கலாம், தூர்தர்ஷன் கோபுரம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில்லுண்டி தீர்த்தம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸு, ராமநாத சாமி கோவில், ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சு. ஸோ இதை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இங்கேருந்து பார்த்தா எனக்கு இலங்கை சுத்தமாக தெரியலைங்க. ஒரு காலத்தில் இந்த ராமேஸ்வரம் ஐலாண்டோட மிகவும் உயரமான இடம் இதுதாங்க. ஸோ அந்த டயத்தில் இங்கிருந்து பார்த்துருந்தா இலங்கை தெரிஞ்சிருக்கலாம். இந்த இடத்துலேருந்து ராமேஸ்வரத்தை 360 டிகிரி வியூவில் பார்க்கலாம். ஏன்னா இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த ராமேஸ்வரத்தோட ஒட்டுமொத்த அழகையும் இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு பிளேஸாகவும் இது இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான தகவலுங்க, ராமர் வந்து இலங்கை மன்னரான ராவணனோட தம்பி விபீஷணரை இந்த இடத்துல தான் முதல் முறையாக சந்திச்சதாகவும் சொல்லப்படுகின்றது. நாங்கள் போனப்போ இந்த கோவிலில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏர்லி மார்னிங் போங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் போங்க. ஏன்னா அப்போ தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே விண்டு அதிகமாக இருந்ததுங்க. இந்த இடத்துல காற்றோட வேகம் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருந்தது. ஸோ நம்ம ஈவினிங் மாதிரி போனீங்கன்னா ஒரு நல்லா ரசிக்கலாம். அந்த இடத்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ரசிச்சுட்டு வரலாம். ஒருவேளை இந்த கோவிலுக்கு நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ராமேஸ்வரம் போகும்போது இந்த இடத்துக்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.